இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷூ சாங்க் அங்கே வந்து மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ரூஹின்ற பொண்ணுக்கு அதெல்லாமே பார்த்தாங்க ரொம்ப வயிற்றுச்சலாகிட்டு இருக்கும்போது, நான் இப்போ சிஸ்டர் இன்லாம் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசலாமா பிரதர் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே கொஞ்சிட்டே பேசினதுமே நம்ம ஹீரோயின் இதுங்க ரெண்டும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஃபைனலாக ஒரு முடிவு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவன் பார்த்து நீங்கள் போய் பேசுங்க, சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து வாட்டராக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பாவம் அவனுக்கு அவன் மேலே இருக்க அக்கறையை பாரு அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் பேசும்போது, நீ என்ன தைரியம் தான் நீ வந்து அவரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்ப, நான் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்னைக்கு அவரோட பொண்டாட்டி ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. இப்போ எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து தவிச்சிட்ருக்க, நான் தான் அவனோட ஒய்ஃப், நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பேசாமல் இங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். இப்போ வந்துட்டு அவன் யாரை காப்பாற்றுறான்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தண்ணிக்குள்ளே குதிக்க போகும்போது அங்கே இப்போ ஷேங்கும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆகிடுது. அதை பார்த்துட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த பக்கம் உள்ள தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப அவன் வேகமாக ஓடி வந்து அந்த ரூஹியை காப்பாற்றுனதுமே ஹீரோயின் இதோட எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறான். அப்போ தான் அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அங்கே பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க போல். அப்போ அந்த ரூஹி அங்கே வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டு முறைச்சிட்டே வந்துச்சேக்கா, இது என்னோட அடாப்டட் டாட்டர் தாமா, அவனோட சிஸ்டர் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டவங்கிட்ட பேசுகிறா. பட் அவளை பார்த்தா ரொம்பவே கடுப்பாகி போய் நம்ம ஹீரோயின் மேலே அங்கே ட்ரிங்கை தூக்கி ஊற்றுனதுமே அவங்க ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் அவள் மேலே வந்துட்டு கோவப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்து இதெல்லாம் வேணுக்குன்னு பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அப்போ அங்கே அவள் பார்த்தா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அவனுக்குமே வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஸோ நீங்கள் பேசாமல் வந்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு இந்த வீட்டோட வளர்த்துருக்கோம், உனக்கு இப்படி கீழ்த்தரமான எண்ணமா வந்திருக்குன்னு சொல்லிட்டுங்க பேசும்போது நம்ம ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே கேட்டா. அப்போ அவங்க மதர் இன்லா நீ எது தப்பாலாம் புரிஞ்சுக்காதம்மா, அவள் என்னமோ பேசிட்டான்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது, அவள் ஏதோ வந்து தெரியாமல் தான் பேசியிருக்கா, நான் போய் அவட்ட பேசிட்டு வரேன், நீங்களுமே ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டீங்களன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறா. போய் பார்த்தா அங்கே சாங்கும் அங்கே அந்த ரூஹியுமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிருது. அப்போ அந்த ரூஹி நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் அவளை போய் மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதுமே நான் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணலாம், பட் என்னோட மனசில் ஒன்றை தவிர வேறு யாருமே இடம் பிடிக்க முடியாது, இதையுமே உனக்கு தான் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அழுவ ஆரம்பிச்சிருது. அவங்க இருந்து போனதுமே அவன் வேகமாக வந்து இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டேன்றது எனக்கு தெரியும், பட் இதை நீ பெருசு பண்ணாமல் பேசாமல் அப்படியே விட்டுருன்னு சொன்னதுமே இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் இருக்க முடியாதுன்னு சொன்னதும் என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, இப்போ நான் மட்டும் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன்னா உன்னோட குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி போயிடும், ஸோ சொல்கிறத கேட்டு ஒழுக்கமாக நீ நடந்துக்கோ, நீ வந்து பப்ளிக்கில் என்னை அசிங்கப்படுத்துன்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நம்ம ஹீரோயினை எவ்வளோ லவ் பண்ணான் ப்ரப்போஸ் பண்ணான், பட் இப்போ எப்படி வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயின் இதை யோசிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் அவங்க பேரண்ட்ஸ் அந்த ரூஹி திரும்ப ரிட்டன் வந்துட்டு தான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை நம்ம பொண்ணை விட்டுட்டு அங்கே அவ கூட சேர்ந்து அவன் வந்து போயிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருமேன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாது, ஆல்ரெடி நான் எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படி பண்ணால் நான் அவனை அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா காசுக்காக தான் இவங்களுமே என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற சைட் அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. டைம் வந்துட்டு வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிருக்கப்ப அந்தால் உடனே சந்தோஷமாயிட்டு அங்கே கான்ட்ராக்டை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்கான். பட் வந்துட்டு நான் இவளுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்றத சைட்டு அங்கே வந்து அவன் பேசியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமே என்னால் இந்த நரகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயே கால் பண்ணுறா. ஒரு ஃபேக்கான மேரேஜுக்கு நீ ஏற்பாடு பண்ணு, அன்னைக்கு நான் வந்து சாகுற மாதிரியுமே ஒரு சீனை க்ரியேட் பண்ணணும், இந்த நரகத்தில் இதுக்கப்புறம் இருக்க முடியாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழணும்னு சொல்கிறா. அதே மாதிரி அங்கே ஃபங்க்ஷன்லையுமே அங்கே வந்து ரெடியாக இருக்கும்போது இன்னைக்கு உனக்கு நடக்க போகிற வந்துட்டு காமெடியை மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஏதாச்சும் வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்காத, நீ ஏதாச்சும் எனக்கு வந்து எதிராக ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்னு
பார்த்தேன்னு வச்சுக்கோமே உன் குடும்பம் என்னத்துக்காகும்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. கான்ட்ராக்டில் சைன் வாங்க சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு. ப்ளீஸ் இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் டக்குன்னு அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போனதுமே வேகமாக போயிட்டு, ப்ளீஸ் என் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்களா, என் பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நான் எப்போ உன் மேலே கோவமாக இருந்தேன், எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த குடும்பத்துலேருந்து காப்பாற்றி உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆக்கிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கால் பண்ணிவிட்டு வெட்டிங்காக ட்ரெஸ் கலெக்ட் பண்ணணும் வான்னு சொன்னதுமே நான் ஏன் வரணும், எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, உனக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே அந்த கான்ட்ராக்ட்லேயுமே சைன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா, அவனுக்கு அந்த ரூஹி கூட சேர்ந்து கனெக்ஷன் இருக்குது, அவன் வந்து என்ன வந்து எப்படி மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக வச்சுக்குவான், நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுச்சேக்கா. இங்கே பார்த்தா அந்த ரூஹி வந்து அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறா. நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு எனக்குன்னு போடல, நான் சும்மா ஆசையாக தான் போட்டு பார்த்தேன்னு சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும், இதனால் என்ன இருக்குன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுப்பாரு உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு அவன் சொல்கிறான். அப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்கவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்ட பிறகு அது கண்டிப்பாக அசிங்கமானதாக தான் இருக்கும், அதை எப்படி நான் போய் திரும்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேறு ஒரு ட்ரெஸ் அங்கே போட்டுட்டு வந்துச்சேக்கா. நீ வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டேன்னா நீ அவர் மனசில் இடம் பிடிச்சிருவியா, இல்லை நீ வந்து அவரை மேரேஜ் பண்ணிடுவியா, அவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவங்க வந்துட்டு தள்ளி விட்டதுமே ஹீரோயினுக்கு அடிப்பட்டு அவங்க மயக்கமாயிடா. ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அவன் அங்கே அவளுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை இப்படி கீழே தள்ளினதே அவள் தான் சொன்னதுமே போய் பேசிகிட்டு இருக்காத, நீயா கீழே விழுந்தான்னு அவள் என்கிட்ட சொன்னா, பரிதாபப்பட்டு உன்னை பார்க்க வந்தா இப்படியா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு அந்த ரூஹி கால் பண்ணி எனக்கு இப்படி கால் அடிபட்டுருக்கு, ப்ளீஸ் என்னை வந்து மீட் பண்ண வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் இப்படி நிலமையில இருக்கான்னு கூட கண்டுக்காம அங்கே விட்டுட்டு போயிடுறான். பிறகு அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிட்டு நீ என்ன கான்ட்ராக்டில் சைன் வாங்கினியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் செத்தனா உயிரோடு இருக்கனான்னு உங்களுக்கு கவலை இல்லை, உங்கள் சொத்தை பற்றி தான் உங்களுக்கு கவலையான்னு சொன்னதுமே அந்தாலும் ஆமாம் எங்களுக்கு அதுதான் முக்கியம், நீ பண்ணிட்டு வான்னு சொல்லும்போது ஹீரோயினுமே இந்த கான்ட்ராக்டை அங்கே சைன் வாங்க போகிறா. போனால் இவங்க ரெண்டு பேருமே இன்னுமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவங்க இருந்து போகும்போது சவுண்டை கேட்டுட்டு இப்போ வேமா வந்து இதை பற்றி நீ வெளியே சொல்லி ஏதாச்சும் அசிங்கப்படுத்தாதான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வாங்கி அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். இது நான் உனக்கு கொடுக்குற காம்பன்சேஷன், ஸோ நீ இது வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து போனதுமே என்ன நினச்சிட்ருக்கா, அவர் வந்து உன்னை மேரேஜ் பண்ணுவார்னு ஆசைப்படுறியா, இன்னமே பார்த்தையில் அவர் என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்காருன்னு, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், அதனால் என்ன இருக்குது, நாளைக்கு நான் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா ஊரறிய நான் தான் வந்துட்டு லீகல் ஒய்ஃப், ஆனால் நீ என்ன, நீ எப்பயுமே அவன் கூட சேர்ந்து இப்படி பெட்டர் ஷேர் பண்ணுற ஒரு மிஸ்ட்ரஸ் தான் அப்படின்றத சேர்த்து இன்சல்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஒரு பெரிய பார்ட்டி வந்து வச்சுருக்காங்க, வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க போல். ஆசையாக அங்கே நம்ம ஷேங்கோட அம்மா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போனால் அந்த ரூஹி வந்துட்டு அதில் ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு எந்த வேலையும் உன்னால் ஒழுக்கமாக பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி திட்டினதுமே அப்போ அந்த சாங் இப்போ எதுக்காக இதுக்கு போய் திட்டிகிட்டு இருக்கீங்க, இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு போனதும் பின்னாடியே இந்த ரூஹியுமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே இப்படி நம்ம ஹீரோயின் அவளை போய் மீட் பண்ணி பேச போகும்போது உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம சாங்மே. அவள் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொன்னதுமே கண்டிப்பாக புரியுது எனக்கு, ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்டு நடப்பேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா அவ்வளோ ஒரு அங்கே பாசத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி காமிக்கிறாங்களேன்னு பார்த்தா என்னமோ உனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, நீ எதுக்காக இங்கே வீட்டுக்கு வந்த, பேசாமல் அங்கவே தங்கியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே அங்கே தான் ரூஹி இருக்காளே, நான் எதுக்காக தங்கணும்னு சொன்னதும் நீ தானே இப்போ லீகல் ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மேரேஜ் என்னமோ பண்ணிக்கிட்டது அவ்வளோதான், அவன் வந்து என்னை சும்மா பப்ளிக்கில் வந்து என்னோட பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்காக என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் டூல் மாதிரின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு அடித்து ஹீரோயினை தள்ளிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஆமாம் அவன் வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காது அவளோட பேரில் ஏன் கூட சேர்ந்து கிடையாது, என்ன வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டாவது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து எனக்கு வந்து உண்மையான பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அவங்க பார்த்தா அதை பற்றி கவலையே படாமல்
வந்து அவ யூஸ் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக பப்ளிக் ஆக்கி ஆகணும். இல்லைனா இவளோட வாழ்க்கை போச்சுன்னா நம்மளோட வந்து பிஸ்னஸ் என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் ரொம்பவே எங்கள் மனசு உடைஞ்சு போயிடுறா. அந்த ஆள் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுவும் ரூமுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்கே போடுங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு வந்து பார்த்தா அவன் மயக்கமாய் கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ கடவுளை இந்த நிலைமையில கிடக்காளே, ஒருவேளை இவளுக்கு ஏதாச்சும் ஆய் தொலைஞ்சா நம்ம என்ன பண்ணுறது, ஏதாச்சும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இல்லைன்னா செத்துக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த ஆளுமே சரி பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, கண்டிப்பாக இவங்க நம்மளோட பேரண்ட்ஸே கிடையாது, நம்மளை வந்துட்டு சும்மா யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க வந்து நம்மளை தத்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செயின் எடுத்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி இந்த செயினை வச்சு அவங்க பேசியிருப்பாங்க போல். ஸோ வந்துட்டு இதுதான் எனக்கு சொந்தம், என்னோட சொந்த பேரண்ட்ஸாக தான் என்னை இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதையுமே கழுத்தில் போட்டுட்டு அங்கே கால் பண்ணி கன்ஃபார்மாக நான் சொன்ன மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வெட்டிங் டே அன்னைக்கு காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பக்காவாக ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கா. அங்கே எல்லாருமே அங்கே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நீ என்ன ஏதாச்சும் வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, ஏதாச்சும் பண்ணேன்னா உன் குடும்பம் பேக்ராப்ட் ஆயிரும் பார்த்துக்கோ அப்படின்ற செட் அங்கே மாட்டிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா பப்ளிக்காக இருந்தது எல்லாமே இங்கே வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் அதை வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதை தான் வந்து அங்கே அவதை பப்ளிக் ஆக்கியிருக்கா. அங்கே உள்ளே வந்துட்டு யாரோ குதிச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே வேகமாக அங்கே வந்துட்டு ஓடி போனால் இந்த சைடில் ரூஹி, இந்த சைடில் ஹீரோயின். அவள் யாரை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு முதலாளாக போய் அந்த ரூஹியை காப்பாற்றுறதுமே ஹீரோயின் ஒரு சின்ன ஹோப் வச்சுருந்தா, அதுவுமே இல்லாமல் போயிடுது. எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே வந்துட்டு தண்ணிக்குள்ளே அவளாவே அங்கே மூழ்கிடுறா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. பிறகு பார்த்தா ஐயாக்கு இப்போ தான் பொண்டாட்டியோட ஞாபகம் வந்துச்சு போல். நான் இப்போ போய் அவளை காப்பாற்றி ஆகணும், ஷூ இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டான், வந்துட்டு போகாத உள்ளன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தா. அங்கே எல்லா டீமே வந்து தேடி பார்க்குறாங்க, அவளோட பாடி கூட கிடைக்கல. பட் அவங்க அப்பா கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு எனக்கு எப்படிப்பட்ட மருமகடா நீ கொண்டு வந்த, ஆனால் வந்து அவளை இல்லாமல் பண்ணிட்டே, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ரூஹி நீங்கள் எதுக்காக அப்படிலாம் அவரை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க, அவரோட பொண்டாட்டி நான் தான் சொன்னதுமே எவ்வளோ கேவலமான பொம்பளை நீ, பரிதாபப்பட்டு உன்னை நான் வந்து வளர்த்ததுக்கு நீ நன்றி கடன் நீ தான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பயங்கரமாக போட்டு திட்டிச்சிருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே வந்து என் பொண்ணை கொலை பண்ணதுக்கு காரணமே நீங்கள் தான்டா, என் பொண்ணு வந்துட்டு அப்பாவி பொண்ணு, நீ என்ன தைரியம் தான் இந்த ரூஹியை மேரேஜ் பண்ணிவிட்டு என் பொண்ணை வந்துட்டு டூலாக யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்துனதுமே அதை பார்த்துட்டு ரூஹிட்ட என்ன நடந்துச்சு, அவள் வந்துட்டு என் ஒய்ஃப் இல்லைன்னா நீ எப்படி என் ஒய்ஃப் ஆனன்னு சொன்னதுமே அவள் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படலை, ஸோ வந்து அவள் தான் என் பேரை எழுதிக்கிற சொன்னான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பா உன்னை நினச்சி எனக்கு படி கேவலமாக இருக்குடா, என்ன நானே செருப்பை கழட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அம்மா உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை பெற்றதான்டா நான் பாவம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை அவன் வந்து பார்த்தது லவ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. உண்மையிலே நான் வந்து உன்னை ரொம்ப ஜென்யூனாக தான் லவ் பண்ணேன், பட் உடலை என் புத்தி ஏன் இப்படி கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு பிளட்டாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவள் இந்த சூப்பை குடி உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னதுமே எனக்கு எதுவும் தேவை கிடையாது, நீ எந்திரிச்சு போ, என் ஃபஸ்ட்டு வேலை நான் ஷூவை கண்டுபிடிக்கிறதான்னு சொன்னதுமே நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, அவள் இறந்து போயிட்டா அப்படின்றத சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னதும் ஏன் புத்தி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க அங்கே யாருமே இல்லை, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு அவள் பின்னாடி ஏன் சுத்தணும்னு அலைஞ்சிட்ருக்க, நான் தான் உன் பொண்டாட்டி இருக்கேன்லன்னு சொன்னதும் இப்போ அவள் இல்லாதப்போ தான் எனக்கு தெரியுது நான் அவளை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, ஒன்று மாதிரி ஒரு லேடி எனக்கு லைஃப்பில் தேவை கிடையாது, மரியாதையை எந்திரிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவங்க வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. இப்போ அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவோம், உன்னை பேத்தா எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அந்த ரூஹி இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அதை முடிட்டு மரியாதையோடு இருந்துக்கோ, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோமே உன்னை பீஸாக வெட்டிடுவேன்னு சொல்கிறாரு. அவனை பார்த்து உன்னை ஃபஸ்ட் டைம் பிறந்தப்போ நான் எவ்வளோ ஹேவியாக இருந்தனோ அந்த பிறந்த நிமிஷத்தை நினச்சி இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவம் ஆகிட்டாங்க வந்து போயிடுறாரு. பிறகு அங்கே நர்ஸ் வந்து கார்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு இடம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, ஒன்று பீஸை கட்டுங்க இல்லை வெளியே பிடிச்சி தள்ளுங்கன்னு சொல்லும்போது அவன் நான் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனில் எடுத்து அங்கே பேமெண்ட் பண்ண போகிறா. பட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அவன் வந்து என் ஃபோனில் இருந்து பன்னெண்டு செட்டு கொடுத்தா அவனோட கார்டுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. பிறகு பின்னாடியே அவன் வந்துட்டு போயிட்டுருக்கா. இவங்க இப்படிலாம் நம்மளை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது காருக்குள்ளே போய் என் பாட்டு உட்காந்துட்டு கதவை முடிக்கிறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னை வந்துட்டு உள்ளே விடுன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ வந்து பொண்டாட்டின்னு சொன்னேன்னா நீ பொண்டாட்டி ஆயிடுவியா, அப்படிலாம் உனக்கு என்றைக்குமே தகுதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான்.
ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? உனக்கு வந்துட்டு இன்னமே அவங்க தேடி கண்டுபிடிச்சி டெட் பாடியை கொண்டு வந்தால் தான் புரிஞ்சுக்குவியா? அவள் செத்து போயிட்டான்னு சொன்னதும், இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவளுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே போனதுமே ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அவனை வெல்கம் பண்ணி அங்கே வந்து ஃபுட் எல்லாமே கொடுக்குற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி தோணுது. பட் அவளை காணும் இருக்கும்போது நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணா. இப்போ பார்த்தா அங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி அங்கே வந்துட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடில் நம்மளோட ஹீரோ ஃபேங் அங்கே ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆத்தங்குறையோடத்தில் நம்ம ஹீரோயின் எப்படியோ நீந்தி அங்கே வெளியே வந்து இவன் எப்படியோ சிபிஆர்லாம் கொடுத்து ஹீரோயினை காப்பாற்றினதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே அந்த ஹீரோயினோட அடாப்டர் பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக அவள் வர்றா. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இந்த கான்ட்ராக்டே வந்து போட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா? அவளே இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற சொன்னதும், வாயை மூடிட்டு பேசாமல் இங்கேருந்து போயிரு, ஒன்னால தான் எங்களுக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் பேசாமல் உங்கள் பொண்ணோட ஃபியூனலை வச்சுருங்க. அது மூலமாக வந்துட்டு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். அவனுமே வந்து திருந்தி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்குமே பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும்னு சொல்கிறா. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளோட பாடியே கிடைக்கல, எங்கிட்ட போய் ஃபியூனல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் பண்ணால் அவங்களுக்கு நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனை பார்த்தாங்க தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ தண்ணி அடித்து நீ என்ன பண்ண போகிற? 3 மாதம் ஆகி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் கிடைக்காதவ திரும்ப வந்து கிடைப்பாளா? அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபியூனல் வச்சுருக்காங்க, நீ வான்னு சொன்னதுமே ஃபியூனல் வச்சுருக்காங்களா? அப்போ அவள் செத்து போயிட்டாளான்னு கேட்கும்போது அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பட் அவள் பாடி கிடைக்கல இல்லை, அது எப்படி ஃபியூனல் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் வெறி பிடிச்ச மாதிரி அங்கே போயிட்டு இருக்கான். இவங்களை பார்த்தாங்க ஃபியூனல் வச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே உண்மையிலேயே உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படிலாம் அவளுக்கு நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தா வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு ஃபியூனல் எதுக்குடா வச்சிங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதும் உடனே அந்த ஆள் அங்கே பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து செத்த பிறகு கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? நீ வந்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ எதுக்குடா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்பவே கோவமாகி போயிட்டு, என்ன நாடகம் நடிச்சிட்டு இருக்க? நீ அவளை எவ்வளோ தூரத்துக்கு வந்து சீப்பாக நடத்தினன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவளை கேவலமாக ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இப்போ என்ன பெரிய நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு அங்கே கோவப்பட்டுட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுவுமே உனக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அந்த கான்ட்ராக்டை போட்டோ நீ பார்க்குறியா? எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த ரூஹிட்ட, நீ எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ண? உன் பேச்சை கேட்டு தானே நாங்கள் இப்படி பண்ணேன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் இப்படி நம்ம கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும், ஐயோ எல்லாமே என் கையை விட்டு போச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவனோட காரை பிடிச்சி தட்டிட்டு இருக்காரு. நீ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் ஏன் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? உன்னோட கடனே உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். நீ உன் பொண்ணை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்ட, அது இதுக்கப்புறம் நடக்காது. உன் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கான்ட்ராக்டையுமே நான் கேன்சல் பண்ணுறேன். உனக்கு எங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அவன் என்ன சொல்லி ஏமாத்திருக்கான்னா, இந்த பரம்பரையோட சொத்து எல்லாமே அவனுக்கு தானே கிடைக்கும், ஒரே பையன்ற வாசி. ஸோ கண்டிப்பாக அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நான் தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கா. அதை நம்பி இருந்தாலும் வந்துட்டு பண்ண போய் மொத்தமாக தெருவுக்கு வர வேண்டியதாகிருது. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா, இப்போ என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ நீ வந்து இவளை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் அவளை அப்ராடுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், அவன் இங்கே இருக்க மாட்டான்னு சொன்னதுமே, அப்போ அந்த ரூஹி ப்ளீஸ் என்னை வந்துட்டு அனுப்பாதீங்க, நான் இங்கவே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறா. பட் இதுக்கப்புறம் உனக்கு இங்கே இடம் கிடையாது, உன்னை வளர்த்ததே நாங்கள் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீ இப்படி என்னை போய் இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, எந்த ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருக்க? நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணதே எனக்கு தெரியாதுன்றப்ப நீ என்னோட ஃபேக்கான ஒய்ஃப், இது இல்லீகலான மேரேஜ். நீ வந்துட்டு 2 days தான் உனக்கு டைம், பெட்டி படுக்கையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இதுக்கு எல்லாமே மேடம் உங்களுக்காக அனுப்பி வச்சுட்டு போனதுன்னு சொல்லிட்டு சில பென்ட்ரைவ்லாம் கொடுத்ததுமே அதில் பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அவள் எதிராக நம்ம பண்ணிவிட்டு அவன் மேலே பழிய போட்டது எல்லாமே. ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக ஓ மேலே நம்பிக்கை வைக்காமல் அவளை நம்பிட்டு இருந்தேன். நான் வந்து பண்ணதுக்கு தான் எனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமையாட்டு இருக்கும்போது அவள் அங்கே வந்துட்டு, இப்போ நான் வந்து 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாகிடுச்சிருக்கு. அதை எல்லாத்தையுமே வாங்கி கிழிச்சு போட்டுட்டு, இந்த குழந்தை இருந்தா என்ன, இல்லை செத்து போனால் என்ன, நீ இருந்தா என்ன, இல்லாட்டி போனால் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க இப்படிலான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, நீ வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறியான்னு சொன்னதும், அதெல்லாம் எப்போயோ நடந்தது, இப்போ எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க, அதுக்கு மேலே அவளே உயிரோடு இல்லைன்றப்ப இதெல்லாம் பேசி நீ என்ன பண்ண போகிற, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போது, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னதும் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, யார் சொன்னது நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு, உன்னை கண்டிப்பாக நான் என்னோட வாழ்க்கையில் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன், வந்து இல்லாத லைஃப்பை நீ அனுபவிக்கலான்னு பார்க்குறியா, நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போனது
ஆனதுமே எங்கே நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதும் எங்கே வா நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு இதுதான் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அங்கே அவள் வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு அங்கே படிக்கட்டில் கீழே விழுந்துடா. அவளுக்கு அங்கே அடிபட்டுது. அப்போ அங்கே வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் காப்பாற்ற சொல்லிட்டு இருந்தா அங்கே உள்ளே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பேபி வந்துட்டு இப்படி அபார்ஷன் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணது உன் குழந்தை இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு எதுவுமே வந்துட்டு அக்கறை இல்லை. அப்போ போகும்போது அவள் சொல்கிறா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு வந்து அந்த நதியில் குதிக்காத ஐடியா கொடுத்தது அவள் கிடையாது, நான் தான். நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன் தெரியுமா, ஹேட்னால தான். அவன் மேலே இருக்க ஹேட் மட்டும் கிடையாது, ஓ மேலேயுமே எனக்கு ஹேட் இருக்குது. நீ எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்திட்ட போவ, கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் தான். உங்கள் 2 பேரையும் பிரிக்கிற நினச்சி நான் பிரிச்சுட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கோமி. இவனுக்கு ஆத்திரம் அதிகமாகி போயிடுது. டாக்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேஷண்ட்டை விடுங்க இல்லை உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்றத சைட்டுங்க கேட்குறாங்க. அவள் வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன், அவளுக்கு அபார்ஷன் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னதுமே என்ன பைத்தியம் ஆயிட்டியா, 3 நாள் ஆகி போயிடுச்சு, இன்னுமே நீ வந்து மூவ் ஆன் ஆகாமல் நீ வந்து உன்னோட குழந்தை எதுக்குடா கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு போய் கேட்டா அவன் ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என் லைஃப்பில் எனக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிருச்சு நான் வந்துட்டு என்ன வந்து இழந்திருக்கேன்னு, ஷூவில் அந்த லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறான். அப்போ அங்கே அவளை கொண்டு வந்து அவள் கண்டிஷன் அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே மயக்கம் வந்துடுது. இப்போ என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னது உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இவ இந்த உலகத்தில் திரும்ப வெளியே வந்து பார்வையே பார்க்கக்கூடாது, கூட்டிகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தள்ளுங்க, அதுக்கு எவ்வளோ காசு செலவுனாலும் நான் வந்து கொடுக்குறேன், இவளுக்கு அதுதான் தகுதின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு அந்த சைடில் நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரி இருக்குது. அவள் வேகமாக போய் பார்த்தா அது வேறு ஒரு லீடி தான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே நம்ம ஃபேங்கோட தான் சேர்ந்து அங்கே வெளியே வந்திருக்கா. இப்படியே வந்துட்டு 3 மாதமாக அவன் தான் நம்ம ஹீரோயினை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சிருக்கு. இப்போ வரைக்குமே அவள் எப்பயுமே மட்டம் தட்டி அவளுக்காக வந்து தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவான். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆம்பளை இவளுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவளை நல்லபடியாக வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துறதெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. ஒரு நல்ல ஃபீல் அவன் மேலே வந்துட்டு அவனுமே ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப சோகமாக கடற்கரையோட நிற்கவுமே எதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உன்னோட சொந்த பேரண்ட்ஸை நீ தேடுறதுக்கு ட்ரை பண்ணலையான்னு சொன்னதுமே முயற்சி ஒன்றும் நடக்கலப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. சரி ஓகே நீ உள்ள வா, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போனால் அவங்க உண்மையான பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவங்க பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க இது என் பொண்ணு தானே. இப்போ ஹீரோட்ட இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து வெளியிட்டிருந்தேன், அதில் தான் கண்டுபிடிச்சி அவங்க வந்திருக்காங்க. நான் வந்துமே அவங்கள பற்றி எல்லா இடத்துலையுமே விசாரிச்சுட்டேன், உண்மையான பேரண்ட்ஸ் அவங்க தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிக்கா. அப்போ அவங்க அப்பாவுமே இங்கே பாரு நாங்கள் வந்துட்டு டிஎன்ஏ எல்லாமே எடுத்துட்டோம், நீ தான் என்னோட பொண்ணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸை கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுது. ஏன்னா ஃபைனலாக இந்த பேரண்ட்ஸ் இல்லாமல் தானே அவங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக எழுறாங்க. அப்போ ஹீரோயின் நாங்கள் அவங்க அந்த செயினையுமே கழட்டி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு இது அம்மாவோட செயின் தான், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ வம்பு பண்ணி பிடுங்கிட்டு போன, உனக்கு ஒரு சிஸ்டருமே இருக்கா தெரியுமா, உன்னோட ஒரு வயசு மூத்தவ, அப்போ நீ காணாமல் போய் கொஞ்ச நாளில் அவளுமே காணாமல் போயிட்டா, கடைசியில் 2 பிள்ளையை பேத்து நாங்கள் வந்துட்டு இப்போ அனாதையாக இருக்கோமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. ஏன்னா அந்த ரூஹியுமே நம்ம ஹீரோயின் மாதிரியே பார்க்க இருக்கான்னு சொல்லிட்டு தான் அந்த சாங் அவளோட பின்னாடியே சுற்றி இருக்கான். ஒரு வயசு மூத்த பொண்ணுன்னு வேற சொல்கிறாங்க. அங்கே அந்த குடும்பத்தோட அடாப்டட் டாட்டர் வேற அவ. ஸோ ஒருவேளை அவள் தான் நம்மளோட சிஸ்டராக இருப்பாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகிட்டு பயந்து போய் அங்கேருந்து போனதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் என்னென்னு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஹீரோயின்ட்ட போய் எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் அந்த சாங் கூட இருக்கும்போது ரூஹின்னு ஒரு அடாப்டட் டாட்டர் இருந்தா பார்த்தியா, அவளுமே பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ ரொம்பவே வந்துட்டு டவுட்டாக இருக்குது, அவள் தான் வந்து என்னோட சிஸ்டராக இருப்பாளான்னு. அப்படின்னா அவள் என்னை எவ்வளோ புலி பண்ணா, எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை அவள் என் சிஸ்டராக இருந்தால் என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத என் கூட வான்னு சொல்லிட்டு அவள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத என்ன விஷயமா இருந்தாலுமே சொல்லுன்னு சொல்லும்போது ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, அந்த ருஹான் ஃபேமிலியிலேயுமே ரூஹி என்ற பொண்ணு அடாப்டட் டாட்டர் தான். அந்த பிறகு தான் சாங்க்கு எனக்குமே டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகி என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவள் பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. ஒருவேளை அவள் வந்து அப்படிலாம் பண்ணியிருந்தானா அவளுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றதா சொல்கிறாரு. பிறகு இங்கே இவங்களை காமிக்கிறாங்க. போய் அவன்கிட்ட போய் பேசிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, பழசுவை நினச்சிட்டு இருக்காம மூவ் ஆன் ஆக மாட்டேற, ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்க
இருக்கிறப்ப அவளை வந்துட்டு சாவடிச்சிட்டு இருந்தேன், இப்போ செத்து போயிட்டான்றதுக்காக இவளை சாவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, அவளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவளை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொன்னதும் வாய் மூடிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அவ வந்து ஜி ஃபேமிலியோட பொண்ணு, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளை தேடி வந்திருக்காங்க, இப்போ பொண்ணை கொடுக்கலன்னா வேற லெவலுக்கு ஆகி போயிடும் பிரச்சனைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே அவன் டென்ஷன் ஆகி போயிட்டு, என்னது சி ஃபேமிலியோட பொண்ணா, ரூஹி மாதிரியே பார்க்க அங்கே நம்ம ஷூமே இருந்தாலே ஒருவேளை அவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ் அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்பா பைத்திய மாதிரி என்னத்தையாச்சும் உளறிட்டு இருக்காத, இப்போ ரூஹி எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னதும் அவளை நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டேன், குழந்தையுமே அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். அவள் சாகுற வரைக்கும் அங்கே தான் இருக்க போறா, மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு இப்போ என்ன வந்துட்டு நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் என் பொண்ணு ரூஹி எங்க, நான் வந்து அவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதுமே உங்கள் பொண்ணை நான் வந்துட்டு எங்கே போய் கொடுக்க முடியும், அவள் வந்துட்டு எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கா, அவள் பண்ண பாவத்துக்கு தான் அங்கே இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு என் பொண்ணை எப்படி பனிஷ் பண்ணணுன்றது எனக்கு தெரியும், இஷ்டத்துக்கு நீ என் பொண்ணை பனிஷ் பண்ண முடியாது, இப்போ ஒழுங்காக கொடுக்கலன்னா உங்கள் கம்பெனி எல்லாத்தையும் பேங்க் ட்ராப் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டினதுமே அவர் ரொம்ப பதட்டமாயிட்டு நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது இவன் கழுத்தில் அங்கே ஒரு நைஃப் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா ஷூ உயிரோட தானே இருக்கா, உண்மையை சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஒரு டைமாச்சும் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லுதும் போட்டு பயங்கரமாக அவர் அடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு உடனே நீட் ஆன் பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் அவட்ட வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, என் பொண்ணு ரூஹி வந்து சேரணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் உங்கள் பொண்ணு ரூஹி எப்பயும் உயிரோட கிடைக்க மாட்டா, அவள் எப்பயும் வந்துட்டு வயிற்றில் இருக்க குழந்தைய அபார்ஷன் ஆயிடுச்சு, அவள் சாகுற வரைக்கும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு அங்கே போனதுமே இவருமே போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா நினச்சிட்டு இருக்க, 2 பொண்ணுங்களை வாழ்க்கையுமே அழிச்சிருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னால தாண்டா அவங்க வாழ்க்கை கேட்டு போச்சு, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு விடாமல் திரும்ப உயிரோடு இருக்கவளையும் சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவ கூட சேர்ந்து நீ தாண்டா சீட் பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உன்னை பெத்ததே நான் பாவம், பிறந்ததுலேருந்தே நீ இப்படி தாண்டா இருக்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஷூ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவளை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் இந்த ரூஹியை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவருக்கு அங்கே தலையே வெடிச்சிட்டு இருக்கு, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து தொல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா வந்து உனக்கு ஒரு தெரியுமாமா, ரூஹி தான் வந்து உன்னோட உண்மையான சிஸ்டர்னு சொன்னதுமே ஹீரோயின் கையில் இருக்க ப்ரஷ்ஷே விழுந்துடுது, ரொம்பவே கவலையாகி போயிடுது. இப்போ அங்கே வந்து நம்ம ரூஹிக்கு அவன் பண்ண கொடுமை எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்னை வந்து அவள் கூட சேர்ந்து பாடாப்படுத்தினா, இப்போ நான் சேர்த்து போயிட்டேன்னு அவளை வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கானா, இவனா சைக்கோவாயிட்டானா, குழந்தைய போய் எதுக்கு அபார்ஷன் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு பயமாயிட்டுருக்கு. ஒருவேளை அவன் என்னை மீட் பண்ண வந்தால் நான் என்ன பண்ணுறது, ரூஹி என்னை பார்த்தா நான் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, நாங்கள் இருக்கோம் உனக்காகன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலையாக நிற்கும் போது ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவனை பார்த்தான்னு சொன்னதும் நீ ஏன் பயந்துட்டு இருக்க, முந்தி மாதிரி பொண்ணா நீ எல்லாரை பார்த்து பயப்பட, உனக்காக நான் இருக்கே சப்போர்ட் பண்ணேன், எது வந்தாலுமே ஸ்ட்ராங்காக எதிர்த்து பேசுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம சாங் வந்துடுறான். ஹீரோயின் வேமா அங்கேருந்து போனதுமே வேமா வந்து கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் இப்போ எதுக்காக நீ வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, 2வது உனக்கு எனக்கும் மேரேஜே நடக்கலை, நான் உன் பொண்டாட்டியுமே கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படிலாம் பண்ணாத, உண்மையிலே உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொன்னதும் அதெல்லாம் எப்பயோ ஃபினிஷ் ஆயிடுச்சு, இன்னொருத்தையை நீ எப்போ பெட்டி கூட்டிகிட்டு வந்து அவ கூட சேர்ந்து எல்லாம் நீ பண்ண ஆரம்பிச்சியோ அப்புறம் என்ன லவ் கேட்குது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசிய மனசை உடைக்காதன்னு சொன்னதும் எல்லாமே உடனே முடிஞ்சு போன பிறகு இப்போ என்ன இருக்குது, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசம் இல்லை, பேச வேண்டியதை பேசிட்டு இல்லை அவ்வளோதான் டைம் சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து கிளம்பிடுறா. திரும்பவுமே நம்ம ஹீரோயினை வந்து அவன் மீட் பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடு, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு நீ வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழு, என்னையுமே வாழ விடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் தாங்க ரொம்பவே பயந்துட்டேக்கா. தன்னோட லைஃப்பில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக ரிங்கை கொடுத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணுறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குடையா, நான் அவனை மாதிரி கிடையாது, நான் ரொம்பவே நல்லவேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவன் வந்து ப்ளீஸ் நீ வந்துட்டு அதை ஏற்றுக்காத, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்காதன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், ஏன்னா நீ இப்போயாச்சும் நல்லபடியாக பார்த்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அதை பார்த்துட்டு ஃப்ராங்க் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, பார்த்தே இல்லை நான் மூவ் ஆன் ஆகிட்டே ஓ வேலை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்ட்டு சொன்னதும் இவன் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இந்த ரூஹியோட
நிலைமையை பார்த்தா உண்மையிலே ரொம்ப மோசமாகிடுது. அங்கே டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயங்களை பற்றி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மேரேஜுக்காகவுமே அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு நீயாச்சும் நிம்மதியாரு, அவள் பண்ண பாவத்துக்கு தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெட்டிங்காக கிளம்பி வந்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வெட்டிங் பண்ணி அங்கே கிஸ் பண்ண போகும்போது அங்கே நம்ம சாங் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என் லைஃப்பில் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, நான் நினச்சாலுமே நீ என் லைஃப்பில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ரூஹி நைஃபை தூக்கிட்டு வந்துடுறா. இந்த ஷூ இருக்க வரைக்கும் என் லைஃப்பில் நிம்மதியே கிடையாது, எனக்கு ஹாப்பியே கிடைக்கல, ஆனால் நீ மட்டும் நிம்மதியாக வாழ்க்கையில் இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை வச்சு இங்கே குத்த போகும்போது உடலை வந்துட்டு நம்ம சாங் விழுந்துடுறான். அவனுக்கு கத்தி குத்து பட்டுருது. அதை பார்த்துட்டு அவள் எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அவள் உண்மையிலே அவனை லவ் பண்ணா, பட் இவன் தான் 2 கேர்ள்ஸையுமே அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினவே தான் அவன் அப்பயுமே பார்த்துட்ருக்கான். இவன் சைடில் கூட அங்கே சுத்தமாக பார்வை ஒரு டைம் கூட இல்லவே இல்லை. அப்படியே வந்துட்டு அவள் இறந்துமே போனதுமே இவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. பிறகு ஃபைனலாக நம்ம ஹீரோ ஹீரோயின்மே போய் அந்த சமாதி இல்லாங்க ஃப்ளார்லாமே வச்சுட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னப்பா நீ இன்னுமே மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹேட்டெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கப்புறம் நான் கோவமாக இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஓகே நம்மளோட லைஃப்க்கு புது வந்து ஸ்டார்ட் கொடுக்க நீ ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் கண்டிப்பான்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.